இப்ப வந்துட்டு டாக் ஆஃப் தி டவுன்னால இங்கிலாந்து டீம் தான். பேஸ் பால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் இப்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அடி வாங்கினாங்க. பாகிஸ்தான்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். திரும்ப அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டு அனௌன்ஸ் டீம் வந்துட்டு இங்கிலாந்து தான். பாக்குறதுக்கு ஆக்சுவலா as a பேப்பர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட்லர் மாதிரி எல்லாரும் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா இந்த டீம் வந்துட்டு அந்த குரூப் பி ல வந்துட்டு டாப் 2ல முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க அட் டாப் பாத்தீங்கன்னா பென் டக்கெட்டா இருக்கட்டும், ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒன் டவுன் வர இவரா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மோரார்லெஸ் அந்த அடிக்கிறது தான். இப்ப நம்மளே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு 60 இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிடில் அப்படியே வந்துட்டு சீட்டு கட்டா சரிஞ்சிடறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா ஸ்பின் போட்டா ஆட தெரியல. ஸ்பின் போட்டா வந்துட்டு முடிஞ்சிடறாங்க. பாகிஸ்தான்ல வந்துட்டு ஸ்பின்னிங் ட்ராக் தான் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி திருப்புலி விக்கெட்டா தான் கொடுக்குறாங்க. கஸ் அட்கின்சன் வேணாம். என்ன பொறுத்த வரைக்கும் கஸ் அட்கின்சன் இஸ் மோர் ஆஃப் அ டெஸ்ட் பவுலர். அவர் அப்படியே இஸ் ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆண்டர்சன். ஆடில் ரஷீத் தான் வந்துட்டு சம குரூஷியல் ரோல் பிளே பண்ண போறாரு. அவரோட 10 ஓவர் இப்ப என்ன பிரச்சனைனா அவர் நல்லா போடுறாரு, அவர் எக்ஸ்ட்ராடனரியா போடுறாரு, ஆனா அவரை சுத்தி எல்லாம் ரன் கொடுத்துறாங்க. அதனாலதான் இங்கிலாந்து இந்த 3 மேட்ச் தோத்ததுக்கு ரீசனே அதுதான்.